கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இந்த நாட்களில் தொடர்ந்து வேதாகமத்திலே காணப்படுகின்ற சிறப்பான மனிதர்கள் குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். ஆதாம் ஏவாள் குறித்து சிந்தித்தோம். காயின் ஆபேல் குறித்து நாம் சிந்தித்தோம். ஆதியாகமத்தின் 4 அதிகாரங்கள் முடிந்தது. இன்றைக்கு 5ஆம் அதிகாரத்திலே காணப்படுகின்ற ஒரு மிக சிறப்பான மனிதர் குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கடந்த வாரத்தில் காயினுடைய சந்ததியிலே ஏனோக்கு என்கிற மனிதன் குறித்து நான் குறிப்பிட்ட போது, கூட்டம் முடிந்தவுடனே ஒரு சகோதரன் என்னை பார்த்து கேட்டார், எங்களுக்கு ஒரு ஏனோக்கை தான் தெரியும், இந்த ஏனோக்கு யார் என்று கேட்டார். ஆம், வேதாகமத்திலே அடுத்தடுத்த அதிகாரங்களில் 2 ஏனோக்குகள் வருகின்றார்கள். 4ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கிற அந்த ஏனோக்கு, 17ஆம் வசனத்திலே காணப்படுகிற அந்த ஏனோக்கு காயின் என்கிற அந்த மனிதனுடைய மகனாக விளங்கினார். காயினிலே இருந்து ஒரு தேவனற்ற சந்ததி உருவாகிறது. அந்த சந்ததியில் காயினுக்கு அடுத்தபடியாக நாம் காண்பது அந்த ஏனோக்கு. அது தேவனற்ற சந்ததியிலே வருகின்ற அந்த ஏனோக்கு. ஆனால் 5ஆம் அதிகாரத்திலே நாம் காண்கிற அந்த ஏனோக்கு யாரேத் என்கிற மனிதனுடைய வயிற்றில் பிறந்தவர். முதலாவது நாம் கண்ட ஏனோக்கு காயினுக்கு பிறந்தவர். இப்பொழுது நாம் சிந்திக்கிற இந்த ஏனோக்கு யாரேது என்கிறதான மனிதனுக்கு அவர் பிறந்தவர். 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அதே காயினுடைய சந்ததியில் லாமேக்கு என்கிறதான ஒரு மனிதனும் வருவான். அங்கே 19ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது 18 இருந்தே லாமேக்கு என்கிற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கின்றோம். அந்த லாமேக்கு ஒரு பெரிய கொலைகாரன். அவன் அங்கே ஒரு கொலைகாரனாக அவன் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றான். அதே போல் 5ஆம் அதிகாரத்திலேயும் ஒரு லாமேக்கு குறித்து நான் வாசிக்கின்றோம். 28வது வசனத்திலே லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்வார் என்று சொல்லி அந்த மகனுக்கு நோவா என்று பெயரிட்டார். கர்த்தரின் ஆறுதல். ஸோ அங்கே காணப்படுகிறதான பெயர்கள் உண்டு, ஆனால் நபர்கள் வித்தியாசமானவர்கள். புரிந்து கொள்ள வேணாம். 4ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிற ஏனோக்கோ அல்லது லாமேக்கோ அவர்கள் தேவனற்ற சந்ததியிலே பிரிந்து போனவர்கள். 5ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிற ஏனோக்கு, லாமேக்கு போன்றவர்களெல்லாம் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்ட மக்கள் என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பெயர்கள்தான் உண்டு, மனிதர்களோ வேறானவர்கள். சரி, இன்றைக்கு நாம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் ஏனோக்கு என்கிற ஒரு மிக சிறப்பான ஒரு மனிதரை குறித்து வாசிக்கின்றோம். வசனங்கள் 18 முதல் 24 வரையிலும் 5ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 18 முதல் 24 வரையுள்ள அந்த வாக்கியங்களிலே ஒரு சிறப்பான மனிதராகிய ஏனோக்கு என்கிற மனிதர் குறித்து நம்மால் வாசிக்க முடிகிறது. அவர் சேத்தினுடைய வழியிலே, ஏனோசனுடைய வழியிலே, தேவ சந்ததியிலே ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாமிலிருந்து எடுத்துக்கொண்டால் 7வது தலைமுறை ஏனோக்கு. அவர் ஒரு மிக சிறப்பான ஒரு மனிதராக அந்த காலத்தில் விளங்கினார். அவரை குறித்து நாம் அறிந்து கொள்கிற 5 குறிப்புகளை இந்த மாலை நேரத்தில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக 5ஆம் அதிகாரம் 22வது வாக்கியம் அவரை குறித்து சொல்லுகிறது. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஒரு குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்று 300 ஆண்டுகள் இந்த பூமியிலே ஒரு சிறப்பான குடும்ப தலைவனாக இருந்த ஒரு மனிதன்
என்று அவரை குறித்து நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு நல்ல குடும்ப மனிதர். தேவனுடைய பார்வையில் தேவ மக்கள் சிறப்பாக விளங்க வேண்டுமேயானால் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் சிறப்புடையவர்களாக விளங்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3:5 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்ற பொழுது அங்கே எவ்விதமாய் சொல்லுவார். 1 தீமோத்தேயு 3:5 ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அல்லது தேவனுடைய சபையிலே எவ்விதமாய் அவன் சிறப்பானவனாய் காணப்படுவான்? தன்னுடைய சொந்த குடும்பத்தில் சரியாக இல்லாத ஒரு மனிதன் சபையிலே சமுதாயத்திலே அவன் சிறப்பானவனாக விளங்க முடியாது. ஆகவே முதலாவது ஏனோக்கினிடத்திலே நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்று கொண்டால், he was a very good family man. ஒரு நல்ல குடும்ப மனிதராக அவர் விளங்கினார். குடும்ப சூழ்நிலையில் நல்ல மனிதர்களாக விளங்க வேண்டுமையானால் முதலாவது அவர்களுக்கு தன் மனசாட்சி சுத்தமுடையதாய் விளங்க வேண்டும். தன்னுடைய மனசாட்சி தன்னை குற்றப்படுத்தாதபடிக்கு தேவனுக்கு முன்பு, தேவன் எனக்கு கொடுத்த மனைவிக்கு முன்பு, அல்லது தேவன் எனக்கு கொடுத்த கணவருக்கு முன்பு, தேவன் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு முன்பு ஆண்டவருடைய பார்வையிலே யோக்கியமாய் காணப்படுகிறேன் என்கிற தன் மனசாட்சியை ஒரு மனிதன் முதலாவது உடையவனாக இருக்க வேண்டும். அவன்தான் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். தேவனுடைய பார்வையில் அடுத்த நிலைக்கு அவன் செல்ல வேண்டுமையானால் முதலாவது தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே அவன் சிறப்புடையவனாய் காணப்பட வேணும். அவ்விதமாய் தன் மனசாட்சி செம்மையாக இருக்கின்ற பொழுது அவன் சமுதாயத்தில் நற்சாட்சி பெற்றவனாக விளங்குவான். ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்லுகிறது போல, நாம் 2 கண்களால் பார்க்கின்றோம், ஆனால் நம்மை 1000 கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மை சுற்றிலும் 1000 கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. பரிசுத்தமான தேவனை பற்றி பேசுகிறார்கள், பரிசுத்தமான சபையை பற்றி பேசுகின்றார்கள். ஆனால் இவங்க வாழ்க்கை இப்படி சீரழிந்து நிற்கிறதே என்று சமுதாயத்தில் சொல்வார்களே, ஆனால் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக விளங்க முடியாது. ஆகவே தன் மனசாட்சியில் யோக்கியமாக இருக்க வேணும். சமுதாயத்திலும் நாம் யோக்கியம் உள்ளவர்கள் என்கிற பெயரை எடுக்க வேண்டும். அவர்கள்தான் தேவனுடைய பார்வையில் சிறப்பான மனிதர்களாக காணப்படுவார்கள். 3வதாக சபையிலும் அவர்கள் சாட்சியுடைய மக்களாக விளங்க வேணும். அந்த 3 அமைப்புகளுக்கு மத்தியிலே தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. முதலாவதாக தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, 2வது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தின் மத்தியிலே, 3வது நாம் சபை கூடி வருகிற சபையின் மத்தியிலே. இந்த 3 நிலையிலும் ஒரு மனிதன் சிறப்பாக விளங்க வேண்டுமேயானால் அவனுடைய குடும்ப அந்த வாழ்வு, குடும்ப உறவின் வாழ்வு என்பது செம்மையாக விளங்க வேணும். அவ்விதத்திலே 300 ஆண்டுகள் இந்த ஏனோக் என்கிற மனிதர் ஒரு சிறப்பான ஒரு குடும்ப மனிதராக அவர் விளங்கினார் என்பதற்கு வேதம் நமக்கு சாட்சியம் அளிக்கிறது. 2வதாக 24வது வசனம் நமக்கு உரைக்கின்றது, ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல குடும்ப வாழ்க்கையிலே தன் சாட்சி, சமுதாய சாட்சி, சபை சாட்சி இவைகளை பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன்தான் தேவனோடு சஞ்சரிக்கின்ற மனிதனாக விளங்க முடியும். தேவனோடு அவனுடைய உறவு என்பது செம்மையாய் காணப்படும். மேலே சொல்லப்பட்ட காரியத்தில் நாம் சரியாக இல்லை என்றால் நிச்சயமாக 100% தேவனோடு நாம் சரியான உறவு கொண்ட மக்களாக விளங்க முடியாது. ஸோ நம்முடைய வாழ்க்கையின் கரிசனை எல்லாமே தேவனுக்கு முன்பு நான் செம்மையாய் காணப்படணும், தேவனோடு நான் உறவாட வேணும். அவ்விதமாய் உறவாடுவதற்கு நம்முடைய குடும்ப வாழ்வை செம்மையாக அமைத்து கொள்ள வேணும். இந்த மனிதர் குடும்ப வாழ்வில் செம்மையாக இருந்தார். அது நிமித்தம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக அவர் விளங்கினார். பார்த்து கொள்ளுங்கள், வேதாகமத்தில் அநேக மக்களை குறித்து வாசிக்கிறோம். 1-2 பேரை மாத்திரம் நான் சுட்டி காண்பிக்கலாம். நோவாவை குறித்து நான் வாசிக்கின்ற பொழுது 6ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்திலே he walked with God, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் தேவனாகிய கர்த்தர் அவரை உத்தமன்,
நீதிமான் என்று அவரை குறித்து சொன்னார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 40வது வாக்கியத்தை பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம் சொல்லுவார், நான் வழிபடும் தேவனாகிய கர்த்தர். ஆங்கிலத்திலே God before whom I stand, தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் என்றவர் சொல்லுவார். இது ஆவிக்குரிய ரீதியில் தேவனோடு அவர்கள் சஞ்சரித்து கொண்டிருந்த அந்த நிலையை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஆபிரகாம் he was walking with God. அதே போல தான் எலியாவை குறித்து நாம் வாசிக்கின்ற பொழுது 1 ராஜாக்கள் 17:1 அந்த ஆகாப் ராஜாவுக்கு முன்னாலே சென்று நிற்கின்ற பொழுது அவர் சொல்லுவார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். God before whom I stand, தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் என்று தேவனுடைய பக்தர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு முன்பதாக யோக்கியமான மனிதர்களாக விளங்குகின்றவர்கள், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறவர்களாக, தேவனுக்கு முன்பு நிற்கின்ற மனிதர்களாக அவர்கள் காணப்பட வேணும். அவருடைய மனசாட்சி முதலாவது அவர்களுக்கு அவ்விதமான தீர்ப்பை தர வேண்டும். ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் காட். எலியேசருக்கு முன்பாக ஆபிரகாம் சொல்லுவார், நீ தைரியமாய் போ, நான் வழிபடும் கர்த்தர் அல்லது காட் பிஃபோர் ஹூம் ஐ ஸ்டாண்ட் வில் கோ பிஃபோர் யூ. உனக்கு முன்பாக அவர் சென்று உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று ஆபிரகாம் சொல்வார். பார்த்து கொள்ளுங்கள். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பாதைகள் எல்லாம் செவ்வையாய் காணப்பட வேண்டுமேயானால் we should stand before God. அதற்கு நல்ல ஒரு மாதிரியாக விளங்கின மனிதர் தான் இந்த ஏனோக்கு என்பதாக நாம் பார்க்கின்றோம். அவர் 300 வருடங்கள் தேவனோடு கூட அவர் சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 65 வயதிலே அவர் குடும்ப வாழ்வுக்குள்ளே வருகின்றார். 300 ஆண்டுகள் நல்ல குடும்ப மனிதராக தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த, தேவனுக்கு முன்பு நின்று கொண்டிருந்த ஒரு மனிதனாகவும் அவர் விளங்கினார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக, ஒரு சிறப்பான பிரசங்கியாகவும் அவர் விளங்கினார். நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக பல காலத்திற்கு பின்பு நடக்க போகிறதான காரியங்களை பல காலத்திற்கு முன்பதாகவே வெளிப்படுத்தி நின்ற ஒரு சிறப்பான தீர்க்கதரிசி, a good preacher of righteousness, நீதியை குறித்து பிரசங்கித்த ஒரு அற்புதமான மனிதர் என்பதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அது வேறு இடங்களிலே சொல்லப்படவில்லை. யூதா அப்போஸ்தலர் அதை குறித்து விதமாய் சொல்லுகின்றார். யூதா அப்போஸ்தலர் தன்னுடைய நிருபத்திலே அவர் எழுதுகின்ற பொழுது இந்த ஏனோக்கை குறித்து அற்புதமான ஒரு சாட்சியை அவர் எடுத்துரைக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. பார்த்து கொள்ளுங்கள். யூதாவின் நிருபத்திலே 14-15 வாக்கியங்களை பார்த்தால், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று ஏனோக்கு முன்னறிவித்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த 300 ஆண்டுகள் அவர் ஒரு சிறந்த தீர்க்கராகவும் சிறந்த தேவனுடைய மனிதராகவும் ஒரு சிறப்பான பிரசங்கியாகவும் அவர் விளங்கினார். பல 1000 ஆண்டுகளுக்கு பின்பு கர்த்தராகிய தேவன் ஒரு நியாயாதிபதியாக வந்து இந்த பூலோகத்தை எல்லாம் நியாயம் தீர்ப்பார் என்கிற அந்த செய்தியை ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையிலே வந்த ஏனோக்கு எடுத்து பிரசங்கித்தார், தீர்க்க தரிசனமாய் உரைத்தார் என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ தேவனோடு எந்த மனிதன் இவ்விதமாய் உறவாடி கொண்டிருக்கிறானோ அவனிடத்திலே தேவன் தம்முடைய ரகசியங்களை பேசுகின்றார். அவனிடத்திலே தேவன் தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகின்றார். அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை மக்களுக்கு வெளிப்படுத்துகின்ற, எச்சரிப்பை கொடுக்கின்ற வார்த்தைகளை சொல்லுகின்ற, அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஏதுவான தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்ததான சத்தியங்கள், இவை எல்லாவற்றையும் மனு மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற மக்களாக விளங்குவார்கள். எல்லாம் படிப்படியாக வளரும். பார்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் சிறப்பான மனிதர்,
தேவனுக்கு முன்பு ஆவிக்குரிய ரீதியில் சிறப்பான மனிதர். அவ்விதமாய் இருக்கிற மக்களோடு தேவன் தமது ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை என்று சொன்னால் கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள்? ஒரு 6000 ஆண்டுகளுக்கு பின்பு நடக்க போகிறதான காரியங்களை அவர் அன்றைக்கே எடுத்து பிரசங்கித்தார் என்று சொல்லி நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகையினால் தேவன் நம்மோடு சரசமாட வேண்டுமேயானால், தேவன் நம்மோடு உறவாடி கொண்டிருக்க வேண்டுமேயானால், நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலும் சிறப்பான நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்க வேணாம். எல்லாரும் ஒரே நாளில் பரிசுத்தம் அடைகிறதில்லை, எல்லாரும் 100% பரிசுத்தமாய் விளங்குகிறதில்லை. ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தின் மேல் நாட்டம் கொண்டு தேவனுக்கு பிரியமாய் விளங்க வேண்டும் என்பதில் நாட்டம் கொண்ட மனிதர்களாக நம்முடைய வாழ்வியலை நாம் அமைத்து கொண்டு செல்வோமேயானால், தேவன் நம்மீது கண்ணோக்கமாயிருந்து அவர் நம்மை பரிசுத்த ஆவியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தியத்திலே பரிசுத்தத்திலே நம்மை நடத்தி கொண்டு செல்லுவார். 4வதாக, இந்த மனிதர் தேவனுக்கு பிரியமானவர் என்கிற சாட்சியை பெற்றவர் என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே 11ஆம் அதிகாரம் 5வது வாக்கியம் இவரை குறித்து அவ்விதமாய் சொல்லுகிறது, பார்த்து கொள்ளுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 5வது வாக்கியம், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொள்ளப்பட்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். எவ்வளோ அருமையான வாக்கியம் பார்த்தீர்களா? அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே ஒரு சாட்சியை தேவனிடத்தில் இருந்து பெற்றான். என்ன சாட்சி? அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் முடியும். எல்லாரும் இந்த உலகத்திலே நிலைவரமாக இருக்க போகிறதில்லை. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் சென்ற பின்புதான் நிலைவரமாக என்னென்றைக்கும் நாம் அவருடனே கூட இருக்க போகிறோம். இந்த உலக வாழ்க்கையானது என்றைக்கு முடியும் என்று நம்முடைய கரத்தில் இல்லை. நாள் முடியும். இந்த உலக வாழ்க்கை என்பது முடியும். ஆனால் உலக வாழ்க்கை முடிவதற்கு முன்பதாக தேவனிடத்தில் இருந்து ஒரு சாட்சியை பெற வேண்டும். அது என்ன சாட்சி தெரியுமா? நாம் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்கிற சாட்சியை பெறணும். அது நம்முடைய உள்ளத்திலே தேவனாகிய கர்த்தர் வைப்பார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிற ஆண்டவர், நீ தேவனுக்கு பிரியமாகவே நடந்து கொண்டாய் என்கிற சாட்சியையும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தர வேண்டும். இதுதான் நம்முடைய நாட்டமாக, நம்முடைய நோக்கமாக, நம்முடைய வாழ்வியலை அமைத்து கொள்வதனுடைய கரிசனையாக விளங்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க வேண்டும். தேவன் ஒவ்வொருவருக்கும் அவ்விதமான சாட்சியை கொடுக்கிறார். எபிரேயர் 11:4 ஆபேல் நீதிமான் என்கிற சாட்சியை பெற்றார். எபிரேயர் 11:7 நோவா பயபக்தி உள்ளவன் என்கிற சாட்சியை பெற்றார். எபிரேயர் 11:8 ஆபிரகாம் கீழ்ப்படிதல் உள்ள மனிதன் என்கிற சாட்சியை பெற்றார். தானியேல் 9:23 தானியேல் நீ மிகவும் பிரியமானவன் என்கிற சாட்சியை பெற்றார். ஆக தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர் ஒவ்வொரு விதமான நற்சாட்சி பத்திரத்தை கொடுக்கிறதே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீதிமான்கள் என்று, பிரியமானவர்கள் என்று, இன்னும் தேவனுக்கு முன்பதாக பயபக்தி உள்ளவர்கள் என்று, கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் என்று தேவன் நம்மை குறித்து எதில் சிறப்பாக பார்க்கிறார் என்பது ஆண்டவருக்கு தெரியும். கீழ்ப்படிதலா, தேவனுக்கு பிரியமான நிலையிலா, நீதிமான் என்கிற நிலையிலா, ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பு மிளிர்ந்து நிற்கும். பார்த்து கொள்ளுங்கள். அந்த பெயரை சொல்லி கர்த்தர் நம்மை அழைப்பார். ஆகவே தேவன் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கத்தக்கதாக நாம் வாழ்வதற்கு பிரயாசப்பட வேணும். 5வதாக, இந்த ஏனோக்கு கிறிஸ்துவின் சபைக்கு முன் அடையாளமானவர். He was a type of the church of God. தேவனுடைய திருச்சபைக்கு அடையாளமானவர். இங்கே இந்த ஏனோக்கு 5ஆம் அதிகாரத்தில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதாக அங்கே நாம் பார்க்கிறோம். பார்த்து கொள்ளுங்கள். 24 வசனம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டார். He was taken up.
தேவனாகிய கர்த்தர் அந்த மனிதனை எடுத்து கொண்டார். ஏனென்றால் 6ஆம் அதிகாரத்திற்கு பின்பு அந்த உலகமானது மிக சீர்கெட்டதாய் போனது. அதை ஜலப்பிரளயத்தினால் அழிப்பதற்கு தேவன் சித்தம் கொண்டார். ஸோ ஜலப்பிரளயத்திற்கு முன்பு ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். புரிந்து கொள்ள வேணாம். ஜலப்பிரளயம் என்பது இந்த உலகத்தின் மீது வந்த மிகப்பெரிய ஆக்கினை, மிகப்பெரிய கோபாக்கினை. அந்த கோபாக்கினை ஊற்றப்படுவதற்கு முன்பதாக தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த ஏனோக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். நோவாவும் அவருடைய குடும்பமும் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே அவர்கள் சென்று காப்பாற்றப்படுகின்றார்கள். ஜலப்பிரளயத்திற்கு பின்பு தேவன் ஒரு புதிய யுகத்தை அவர் துவக்குகின்றார். நோவாவின் பிள்ளைகளை கொண்டு ஒரு புதிய யுகம் துவங்குகிறது. பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயிற்று. எல்லாவற்றையும் புதிதாக்கி தேவன் புதிய யுகத்தை அவர் உருவாக்கினார். நன்றாய் புரிந்து கொள்ள வேணாம். முதலாவதாக அங்கே ஆக்கினை வருவதற்கு முன்பு, ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்பு நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த மனிதனை அவர் தம்மிடத்தில் சேர்த்து கொண்டார். அந்த ஜலப்பிரளயத்தின் ஊடே, ஆக்கினையின் ஊடே ஒரு கூட்ட மக்களை தேவன் பாதுகாத்தும் கொண்டார். அவர்களை கொண்டு பின்பதாக ஒரு புதிய யுகத்தை தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தினார். இதுதான் இனி நடக்க போகிற காரியம். பார்த்து கொள்ளுங்கள். இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய தேவனுடைய கோபாக்கினைக்குள்ளே செல்ல இருக்கிறது. 6ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் கடைசி வாக்கியத்தை நாம் பார்ப்போமேயானால் 17வது வாக்கியம், அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும்? உலகத்தில் ஒரு மிகப்பெரிய கோபாக்கினை நாள் வர இருக்கிறது. அதை வேதம் உபத்திரவ காலம் என்றும், மகா உபத்திரவ காலம் என்றும், யாக்கோபின் இக்கட்டு காலம் என்றும் பலவிதமான வார்த்தைகளிலே சுட்டி காண்பிக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு பெரிய கோபாக்கினை இந்த பூமிக்கு வர இருக்கிறது. அதற்கு முன்பு 4ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே ஆண்டவர் தமது திருச்சபையை பார்த்து இங்கே ஏரிவா என்று அழைக்கின்றார். ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியின் மீது கோபாக்கினையை ஊற்றுவதற்கு முன்பதாக தேவன் தமது திருச்சபையை தம்மிடத்தில் எடுத்து கொள்கின்றார். அந்த கோபாக்கினையின் ஊடே இஸ்ரவேல் மக்களும் இன்னும் 1,40,000 அந்த 44,000 யூத சுவிசேஷர்களை கொண்டு அநேக மக்களை கர்த்தர் ஆதாயப்படுத்தவும் செய்கின்றார். இவர்களை கொண்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையை கொண்டு பின்பதாக புதிய வானம், புதிய பூமி, ஒரு புதிய யுகமானது உருவாக இருக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். ஆக ஜலப்பிரளயத்திற்கு முன்பு நோவா எடுத்துக்கொள்ளப்பட்டது போல இந்த பூமியிலே மிகப்பெரிய உபத்திரவங்கள் வருவதற்கு முன்பதாக தேவன் தம்முடைய திருச்சபை தான் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு. ஆகவே தம்மோடு சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற தமது திருச்சபையை அவர் தம்முடன் சேர்த்து கொள்வார். அந்த உபத்திரவ காலத்தின் மத்தியிலே யூத 1,40,000 சுவிசேஷர்கள் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் இன்னும் இஸ்ரவேலும் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே எவ்விதமாய் ஜலப்பிரளயத்தின் மத்தியில் நோவாவும் அவனுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டதோ அதுபோல அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். அதற்கு பின்பதாக நியாய தீர்ப்பெல்லாம் முடிந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவனுடைய திருச்சபை, அந்த உபத்திரவ காலத்தில் தேவனை ஏற்றுக்கொண்ட மக்கள் இஸ்ரவேலர்கள், இவர்களையெல்லாம் கொண்டு தேவன் ஒரு புதிய யுகத்தை, எவ்விதமாக நோவா அவருடைய பிள்ளைகளை கொண்டு ஒரு புதிய யுகத்தை தேவன் இந்த பூமியில ஏற்படுத்தினாரோ அது போன்ற ஒரு புதிய யுகம், அதில் என்னென்றும் நாம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருப்போம். அதற்கு கிறிஸ்துவின் திருச்சபை ஆண்டவரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அடையாளமாக விளங்கியவர் தான் இந்த ஏனோக்கு என்கிற தேவ மனிதர். பார்த்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல குடும்ப மனிதர், நல்ல ஆவிக்குரிய மனிதர், நல்ல தீர்க்கரும் பிரசங்கியுமானவர், தேவனுக்கு பிரியமானவர், கிறிஸ்துவின் சபைக்கு முன் அடையாளமானவர். முந்தின ஏனோக்கை போல தேவன் அற்றவர்களாக அல்ல, பிந்தின ஏனோக்கை போல தேவனுக்கு பிரியமானவர்களாக நாம் விளங்க வேண்டும். 2 ஏனோக்கை நம்ம பார்க்குறோம். முந்தின ஏனோக்கை போல தேவனற்ற மனிதர்களாக அல்ல, பிந்தின ஏனோக்கை போல தேவனுடைய மனிதர்களாக, தேவனுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கிற மக்களாக தேவனுக்கு முன்பு காணப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.